சேலத்தில் புதிய ஜவுளி கடையின் மேற்கூரையை உடைத்து உள்ளே இறங்கி கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதனை பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்க கேட்கலாம். தமிழ்ச்செல்வன் வணக்கம். இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. சேலம் 5 ரோடு பகுதியில் உள்ள MS சில்க்ஸ் என்ற ஜவுளி கடை கடந்த வாரம் புதிதாக திறக்கப்பட்டது. குறிப்பாக இந்த கடையில் 50க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இந்த நிலையில் நேற்று இரவு வழக்கம் போல் உரிமையாளர் MS மணி என்பவர் கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் இன்று காலை கடையை திறந்து பார்த்த போது கடையின் கல்லாவில் இருந்த பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். பின்னர் இந்த கடையில் உள்ள CCTV கேமரா பதிவுகளை எடுத்து ஆய்வு செய்து பார்த்த போது நேற்று நள்ளிரவு ஒரு மணி அளவில் மர்ம நபர் ஒருவர் மேற்கூரையை கத்தியால் அறுத்து அந்த மேற்கூரையிலிருந்து கீழே இறங்கி கடைக்குள் இறங்குகிறார். பின்னர் கல்லாவை குறிப்பாக கல்லாவை உடைத்து அதற்குள் இருந்த 6,50,000 பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டு பையில் எடுத்துக்கொண்டு செல்லும் CCTV காட்சிகள் பதிவாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சொல்லலாம். இது தொடர்பாக தற்பொழுது அந்த CCTV காட்சிகளை கொண்டு தற்பொழுது சேலம் அழகாபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த நிலையில் நேற்று சரியாக 1 மணி அளவில் இந்த கொலை சம்பவமானது அரங்கேறி இருக்கிறது. இந்த நிலையில் கடையின் பின்புறமாக உள்ள பகுதியில் பின்புறம் பகுதியில் இருந்து மேற்கூரைக்கு ஏறி அங்கிருந்து கடைக்குள் நுழைந்தது தெரிய வந்துள்ளது. தற்பொழுது அழகாபுரம் காவல்துறையினர் கடையில் உள்ள ஊழியர்கள் மற்றும் நேற்று இரவு பணியில் இருந்த வாட்ச்மேன் உள்ளிட்ட அனைவரிடமும் காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்நிலையில் புதிதாக திறக்கப்பட்ட ஜவுளி கடையில் உள்ளே நுழைந்து 6,50,000 பணத்தை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சொல்லலாம். தகவல்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.